டெல்லியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய முதலமைச்சர் மத்திய அரசு குறித்தும் அமித்ஷா குறித்தும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். இது மிக முக்கிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷா அல்ல, வேறு யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என்றும், தமிழ்நாடு என்றுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றும் குறிப்பிட்டு பேசிய அவர், எவ்வளவு பரிவாரங்களை கூட்டி வந்தாலும் தமிழ்நாட்டில் 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் மலரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் அங்கு இருக்கக்கூடிய மாநில கட்சிகளை தங்கள் வசம் இழுத்து ஆட்சியை பிடிக்குவதை பாஜக தொடர்ந்து தன்னுடைய உத்தியாக கையாண்டு வருவதாகவும், அது ஒருபோதும் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் முதலமைச்சர் உறுதிபட கூறியிருக்கிறார். தான் இருப்பவரை ஒருபோதும் தமிழ்நாட்டில் பாஜக ஆள முடியாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சரின் இந்த கருத்து என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு பிரியன். வணக்கம், சொல்லுங்க. டெல்லி என்றுமே தமிழ்நாடு பார்க்கும் பொழுது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு 2026 திராவிட மாடல் ஆட்சி தான் மலரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அமித்ஷாவுக்கும் பதில் அளித்திருக்கிறார் முதலமைச்சர். எப்படி பார்க்கலாம் இந்த விஷயத்தை? இல்ல, அதாவது சமீபத்தில் அமித்ஷா இந்த அதிமுக கூட்டணி அமைத்த போது, அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த போது, எடப்பாடியோட ஜாயிண்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்த போது கிட்டத்தட்ட 39,000 கோடிக்கு தமிழ்நாடு அரசு ஊழல் பண்ணதா அவர் பாட்டுக்கு ஒரு பெரிய பட்டியல்லாம் படிச்சார் ஆக்சுவலா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவர் இந்த மாதிரி போற போக்கில் இந்த மாதிரி படிச்சுட்டு போறதெல்லாம் சரியில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய பல்வேறு விஷயங்களை பத்தின இது, அதாவது சமகிர சிக்ஷாக்கு நிதி இதை கொடுக்காத விஷயங்களாகட்டும், இந்த மும்மொழி திட்டத்துல ஹிந்தி தான் 3வது மொழியா பை டிஃபால்ட் மும்மொழி திட்டத்துல ஹிந்தி தான் வரப்போகுதுன்ற விஷயங்களை அதை எதிர்த்து நிக்கிற தமிழ்நாடுடைய பொசிஷன், மும்மொழி ஹிந்தி வராது அப்படின்ற ஒரு உறுதிமொழி கொடுக்கிற அந்த விஷயங்கள் கூட எந்த விதமான ஒரு உறுதிமொழியும் கொடுக்காம அவர் இருந்ததை பார்த்தோம். ஸோ இது மாதிரி பார்க்கும்போது அதே மாதிரி தொகுதி மறுவரையறைகளை கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு குறையாதுன்றதை தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் ஏறுமா, எந்த விதத்துல ஏறும் அந்த விஷயங்களை சொல்ல மாட்டேன்றார். ஸோ அந்த இப்ப இருக்கிற சதவீதப்படி நமக்கு கிடைக்குமா இல்லையான்றது அந்த உறுதிமொழியும் கொடுக்க மாட்டேன்றார். ஸோ இந்த மாதிரி நிதி விஷயத்திலே ஆகட்டும், இந்த மாதிரி தொகுதி மறுவரையறை விஷயங்களாகட்டும், இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுகளை 19 ஒரு ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டு போற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதிராக மத்திய அரசு அரசியல் ரீதியாக பாஜக செய்யற ஒரு விஷயமா நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே சமயம் நீங்க ஒரு ஹோம் மினிஸ்டராகவும் இருக்கீங்க. ஸோ ஹோம் மினிஸ்டரா இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேச வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தமிழ்நாடு தன்னுடைய உரிமைகளுக்காக போராடுற ஒரு நிலைமையில இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ இந்த கவர்னர் விஷயத்துல நீதிமன்றம் மூலமாக ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி வச்சிருக்கிறதையும் பார்க்கிறோம். ஸோ அதனால தொடர்ந்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசு உறவுகளை பத்தி சீராக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறத பார்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு உரிமைகளுக்காக குரல் கொடுக்குற இந்த விஷயம், உரிமைகளை கேட்கறதே ஒரு பிரிவினைன்னு அவங்க சொல்றாங்க. உரிமைகளை கேட்கறதே பிரிவினைன்னு ஒரு பிரச்சாரத்தை பாஜக கையில் எடுக்கிறாங்க. அது எப்படி சரியாகும்? மும்மொழி என்ற பேர்ல நீங்க இந்தியை தான் திரும்பிங்கிறது இன்னைக்கு உறுதியாயிருக்கு. மகாராஷ்டிரத்துல 3வது மொழியா ஹிந்தியை கம்பல்சரியா கொண்டு வந்திருக்காங்க, 1வது 5வது வரையும். அங்க இருக்கிற மராத்தி பேச கல்வி நிபுணர்கள் எதிர்க்கிறாங்க. அப்ப உங்க 3வது மொழின்றது இந்திய கொன்ற ஒரு அந்த விஷயம் தானே நீங்க பண்ண போறீங்க ஆக்சுவலா. அப்ப அதை எதிர்க்கிறதுல என்ன தவறு இருக்கு? அதை எதிர்த்தா உடனே பிரிவினைவாதின்னு சொல்ற அந்த வாதம் எந்த விதத்தில் சரியானது? ஸோ அதனால இன்னைக்கு சிஎம் அவர்கள் மாநிலங்களின் உரிமைக்காக குரல் கொடுக்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறார். அவர் பேசியது முற்றிலும் சரி. தொடர்ந்து மாநிலங்களின் நலனுக்காக குரல் கொடுக்கிற இந்த விஷயம் மத்திய அரசுக்கு ஒரு சங்கடத்தை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ மாநிலங்களை அவங்க ஒரு ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும். மாநிலங்களை ஏதோ ஒரு சபார்டினேட் மாதிரி டீல் பண்ற அந்த விஷயத்தை மத்திய அரசு கைவிடணும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி திரு பிரியன். இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக.